கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். முதலாவதாக ஒரு ஆடியோ. அண்ணா, இது பர்சனல்னா, இது பர்சனல்னு சொன்ன பிறகு அதை இதில் போட முடியாது. அடுத்தபடியாக ஒருவர் எழுதி அனுப்பியிருக்கிறார். அது என்னவென்று வாசித்துவிட்டு அதற்கு பதிலளிக்கிறேன். நேரில் அத்தைகளின் பதியில் நான் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். எங்கள் குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் இருக்கிறதா? என் குடும்பம் நல்ல நிலைக்கு வருமா? அண்ணா, உங்கள் பதிவில் நான் கேட்ட கேள்வி அனைத்திற்கும் விடை கிடைத்துள்ளது. வீட்டிற்கு முன்னால் கேட்கும் கொலுசு சத்தம் கெட்ட சக்தியா நல்ல சக்தியா என்று அத்தையின் பதியில் உத்தரவு கேட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள். அண்ணா, தயவு செய்து பதில் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்காக அத்தைகளிடத்திலே வேண்டி நல்ல ஒரு பதிலை தருவேன் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். கன்னி தெய்வமே துணை. அண்ணா வணக்கம். என் கனவில் வந்த குழந்தை தெய்வம் கனவில் வந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டது. அண்ணா, விளக்கு அனுப்பி வைக்கிறேன், அட்ரஸ் அனுப்பி வைங்க, விளக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னீர்கள். நேற்று கனவில் பிறந்த குழந்தை என் பக்கத்தில் தூங்குகிறது. அந்த குழந்தையை தூக்கி தாய்ப்பால் கொடுக்கிறேன். அண்ணா, குழந்தையை தூங்க போட்டேன். எழுந்து பார்த்தால் குழந்தையை காணவில்லை. இதற்கு என்ன அர்த்தம் அண்ணா? பதில் கூறுங்கள். நீங்கள் விளக்கு வாங்கி கேட்ட அன்றைய நாளிலேயே உங்களுக்கு கனவில் இப்படி தோன்றியிருக்கிறது என்றால் உங்களுடைய கன்னி தெய்வம் உங்களை நாடி வருகிறது என்றுதான் அர்த்தம். ஆகவே நீங்கள் அந்த கன்னி தெய்வத்தை முறையாக நினைத்து வழிபட்டால் அது சிறப்பாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. வழிபடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அது நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவார்கள் என்று கூறுகிறேன். அடுத்ததாக ஒரு ஆடியோ. அண்ணா, கன்னி தெய்வம் துணை அண்ணா, என்னோட சாட்சியை பதிவில் சொன்னதுக்கு நன்றி அண்ணா. அப்புறம் நம்ம வீட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, வீட்டு வேலை அந்த முதல் 2 ரூமும் நடந்துட்டு நான் டைல்ஸ் ஒட்டிட்டேன்னா, இப்போ பதிக்கு பக்கத்தில் உள்ள ரூமும் ஒட்டணும்னா, டைல்ஸ் ஒட்டணும்னா இந்த வாரம் 2 நாளில் வாரம் சொல்லியிருக்காங்கண்ணா. அப்புறம் அந்த பதிக்கு பக்கத்தில் நம்ம ஒரு வாசல் இருந்துச்சு தெரியுமா, அந்த வாசலை அடைச்சிட்டு இங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வாசலை போட்டிருக்கேன். அதாவது நம்ம படப்பு எதுவும் வச்சோம்னா அந்த வாசல்லே வைக்கிற மாதிரி இருந்துச்சுல்ல, அதனால் அந்த வாசலை அடைச்சிட்டேன். செவுத்துல செங்கலை வச்சு கட்டிட்டு இங்கிட்டு செவுத்துல ஓட்டை போட்டு இங்கிட்டு வாசல் போட்டிருக்கேன். இடையில எப்போவாது இங்கிட்டு தூத்துக்குடி பக்கம் வர முடிஞ்சுன்னா நம்ம வீட்டுக்கு வாங்கினா நீங்கள் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கோ அப்போ இங்கிட்டு ராம்நாடு சைடு எப்போ போனாலும் தம்பி ஊருக்கு பெரிய சாமரம் வந்துட்டு லைட்டாக வீட்டை எட்டி பார்த்துட்டு போங்கண்ணா. கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணைண்ணா. பதி மேடை இருக்கலன்னா, கன்னியம்மா உட்காந்துருக்கிற விளக்கு உட்காந்துருக்கிற மேடை இருக்கலன்னா அந்த மேடையை கொஞ்சம் அகலமாக்கணும்னு ஆசையாக இருக்குண்ணா. அதை கொஞ்சம் அது முதல்ல சின்னதாக இருந்துச்சுல்ல, உங்களுக்கு சதுரமாக இருந்துச்சுல்ல அந்த கன்னிதெய்வ விளக்கு வைக்கிற மேடை, அதை கொஞ்சம் இப்போ ஒரு 3 செங்கல் முன்னாடி எக்ஸ்ட்ரா வச்சு கொஞ்சம் நீட்டி நம்ம பழங்கள்லாம் எதுவும் வச்சு சாமி கும்பிட்டோம்னா அதில் முன்னாடி வாழை இலை விரித்து வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு 3 செங்கல் மட்டும் எடுத்து கொஞ்சம் நீட்டி கட்டுற மாதிரி ஐடியா வச்சுருக்கேண்ணா. கொஞ்சம் பதி அகலமாக்குறதுக்கு ஐடியா வச்சுருக்கேன். அதுவும் ஐடியா இருக்குது. நீங்கள் ஒரு நாள் வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பாக வாரேன் தம்பி. உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. நிச்சயமாக அந்த பகுதிக்கு வரும்பொழுது வருகிறேன் என்று கூறுவதை விட தம்பியின் வீட்டிற்கு மிக விரைவில் வருகிறேன் என்று உறுதியாக சொல்கிறேன். எனக்கும் எல்லா உறவுகளுடைய வீட்டிற்கும் சென்று அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கிறது. என்னை பற்றி நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். என்னுடைய வேலைப்பளு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். தொழில் மட்டுமல்ல,
என்னை பார்க்க வரக்கூடிய அத்துணை உறவுகளையும் நான் சந்திக்கிறேன். ஆனால் தயவு செய்து என்னிடம் கேட்காமல் என்னை பார்க்க வராதீர்கள். ஏனென்றால் எப்பொழுது வீட்டில் இருப்பேன், எப்பொழுது கடையில் இருப்பேன், எப்பொழுது ஊரில் இருப்பேன் என்று கூட எனக்கு தெரியாது. தினம் தினம் ஒரு பயணம். எங்கு செல்கிறேன், எப்பொழுது திரும்ப வருகிறேன் என்பதெல்லாம் நான் யோசிப்பதே இல்லை. ஆகவே அன்பு பிள்ளைகளே, கன்னி தெய்வத்தின் குழந்தைகளுக்கு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள், என்னை பார்க்க வேண்டும், என்னை சந்திக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுவிட்டு என்னிடத்தில் வாருங்கள். கேட்காமல் வந்து விடாதீர்கள். மகிழ்ச்சி. அடுத்த கேள்வியை தொடர்ந்து வாசித்துவிட்டு அதற்கு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை. அண்ணா வணக்கம். 6-7 வருடமாகவே இந்த தொடர் இருமல் கன்னி தெய்வ விளக்கேற்றி வணங்கியவுடன் 3 நாளில் சரியாகிவிட்டது. கன்னி தெய்வமே துணை என்று கூறியிருக்கிறார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6-7 வருஷமாக தொடர்ந்து இருமல் இருந்திருக்கிறது. நம்முடைய பதிவையோ இல்லை என்னை பற்றி அறிந்தோ அவர்கள் கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட்டிருக்கிறார்கள், வணங்கியிருக்கிறார்கள். அப்பொழுது 3 நாட்களில் அந்த இருமல் சரியாகி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி உறவே, வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்ததாக ஒரு அருமையான படம், கன்னி தெய்வத்தின் படத்தை போட்டு அனுப்பியிருக்கிறார்கள். 4 கன்னி தெய்வங்கள் அருமையாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பூஜை வைத்திருக்கிறார்கள். அற்புதமான பூஜை. ஆனால் மிட்டாய் கடையில் மிட்டாய் வாங்கி வைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அதாவது மிட்டாய் கடையில் மிட்டாய் வாங்கி வைத்து வழிபாடுகள் செய்ய வேண்டாம். உங்கள் வீட்டிலேயே செய்து அதை வைத்து அந்த கன்னி தெய்வத்திற்கு பூஜையாக வைத்தால் அது சிறப்பாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, ஆகவே தான் நான் அடிக்கடி சொல்வேன், பணியாரம், பாலும் பழம், சர்க்கரை பொங்கல் இது அனைத்தும் வீட்டில் செய்ய வேண்டும் என்று. வேறு நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஸ்வீட்டும் வைக்க வேண்டாம். உங்கள் கைகளினால் செய்து வையுங்கள். மகிழ்ச்சி. இந்த ஃபோட்டோவை பார்த்து விட்டேன். கன்னிப்பதியை நன்கு உணர்ந்து விட்டேன். அவர்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். தவறுதலாக இந்த வாட்டி துணி இருக்குன்னா அந்த லைனில் பெரிய துணி வாங்கி வச்சுட்டாங்க. நான் எடுக்கல சொன்னேன், பெரிய துணி எடுக்கக்கூடாதுன்னு. அவங்க பெரிய துணி இதை வச்சுருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு 4 கன்னி, அதில் அந்த பெரிய துணியை மட்டும் முன்னாடி வச்சுருக்காங்க. அது எதுவும் நீங்கள் தான் சொல்லணும், ஏதாவது பார்த்து சொல்லுங்க. நான் அதை கவனித்தேன். இந்த முறை நடந்தது இருந்து கொள்ளட்டும், தவறில்லை. அடுத்த முறை வணங்கும் பொழுது பட்டுப்பாவாடை பட்டுச்சட்டை எடுத்து வைத்து வழிபடுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். ஆமாண்ணா, அமிர்தலிங்கம் தம்பி, அவங்க கூட பிறந்த தம்பி. அது அவங்க ட்ரெஸ் கொஞ்சம் தவறாக எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. சின்ன பிள்ளைக்கு எடுக்கிறது பெரிய பிள்ளைக்கு எடுக்கிற மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க, ஒரு பிள்ளைக்கு மட்டும். அது என்னன்னு தெரியல. அதை வச்சதுலேருந்து குழப்படியாக இருக்குது வீட்டில். அதை அவங்கள்ட்ட கேட்கல, டவுட்டு என்னன்ட்டு கேட்கலான்னு போனேன். நான் பல பதிவுகள் மட்டுமல்ல, உங்களிடத்திலெல்லாம் நேரடியாகவே கூறியிருக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் கன்னி தெய்வத்திற்கு பட்டுப்பாவடை பட்டுச்சட்டையை தவிர வேறொன்றும் வைக்க வேண்டாம் என்று நான் பலமுறை கூறியிருக்கிறேன். இருந்தாலும் குழப்பமாக இருக்கிறது என்று கூறினீர்கள். கவலை வேண்டாம். இந்த பதிவை பார்த்தவுடன் மீண்டும் குழப்பமாக இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய இல்லத்திற்கு நான் வருகை தருகிறேன் நேரடியாகவே. நானும் அந்த கன்னி தெய்வங்களை பார்த்து வருடங்கள் ஆகிவிட்டது. நான் எடுத்து தந்து எப்படியும் ஒரு 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ரொம்ப வருஷங்கள் ஆகிவிட்டது என்று தான் எனக்கு தோன்றுகிறது. உங்கள் அனைவரையும் பார்ப்பதற்கும் எனக்கு ஆசை இருக்கிறது. ஆகவே கூறுங்கள், வருகிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். என் பேர் எஸ் சிகராஜனா, நாடாரோடி. கன்னி தெய்வம் துணை. அண்ணா வணக்கம். எனக்கு 4 கேள்விக்கு நீங்கள் பதில் தரணும். முதல் கேள்வி, ஒரு வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட கன்னிகள் இருக்கின்ற பட்சத்தில் ஒரு பதி தேங்காயில் ஒன்றுக்கு மேற்பட்ட கன்னிகளை எடுத்துடணுமா, இல்லை
ஒவ்வொரு கன்னிக்கும் ஒவ்வொரு பதி தேங்காய் வைக்கணுமா அப்படின்றது முதல் கேள்வி. உங்களுடைய முதல் கேள்விக்கே பதிலளித்து விடுகிறேன். ஒரு கன்னி தெய்வத்திற்கு ஒரு பதி தேங்காய் தேவை. 5 கன்னி தெய்வங்கள் இருக்கிறது என்றால் 5 பதி தேங்காய்கள் தேவை. ஒவ்வொரு தேங்காய்களில் ஒவ்வொரு கன்னி தெய்வத்தை ஏற்றி அந்த தேங்காய் பல வருடங்கள் ஆனாலும் அழுகாமல், அதோடைய கண்கள் உடையாமல் பாதுகாக்க நீங்கள் தயாராக இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இப்போ ஒருத்தர் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க, பிள்ளைகள் எடுத்து விளையாடிடக்கூடாது. சரி, இப்போ கேள்வி அது அல்ல. ஒரு கன்னி தெய்வத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட கன்னி தெய்வங்கள் இருந்தால் ஒரு தேங்காயில் எடுத்து விடலாமா என்று கேட்டிருக்கிறீர்கள். அவ்வாறு எடுக்கக்கூடாது, எடுக்கவும் இயலாது. எடுத்து தருவதாக கூறினால் அங்கே தவறு இருப்பது தான் உண்மை. மகிழ்ச்சியுறவை மீண்டும் உங்களுடைய அடுத்த கேள்வியை கேட்டுவிட்டு பதிலளிக்கிறேன். இரண்டாவது கேள்வி, ஒரு கன்னிக்கு பல குடும்பங்கள் இருக்கு, ஒரு 4 குடும்பங்கள் 5 குடும்பங்களுக்கு மேலேயே இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த கன்னிக்கு தினமும் ஒவ்வொரு குடும்பமுமே அவங்கவுங்க வீடுகளில் பூஜை பண்ணி அதுக்கு பிரசாதம் வச்சு வழிபாடு பண்ணும்போது அந்த கன்னிக்கு சீக்கிரமாகவே பவர் ஏறுமா, அதாவது உரு ஏறுமா? ஏன்னா ஒருத்தர் உணவு கொடுக்கறதுக்கும் 10 பேர் உணவு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லா ஊட்டச்சத்து சேரும்போது ஒரு குழந்தைக்கு சீக்கிரமே உடல் நல்லா ஆரோக்கியமாக வலுப்பெற்று இருக்கும். அந்த மாதிரி நான் கேட்குறேன். அதே மாதிரி கன்னிக்கு இப்படி ஒரு 10 குடும்பங்கள் 5 குடும்பங்கள் சேர்ந்து தினமும் அவங்கவுங்க வீடுகளில் வழிபாடு பண்ணும்போது சீக்கிரமாக அந்த கன்னிக்கு சக்தி கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. உங்களுடைய இரண்டாவது கேள்விக்கு இப்பொழுது பதில் தருகிறேன். அதாவது, ஒரு கன்னி தெய்வத்தை முறைப்படி காலன்போக்கு விட்டு நூல் கட்டி எடுத்திருந்தால் எங்கே எடுத்திருக்கிறோமோ அங்கே தான் வைத்து படையல் போட்டு வழிபட வேண்டும். ஒருவேளை அந்த கன்னி தெய்வத்தின் பிள்ளைகள் ஒரு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் அங்கே அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தீபமேற்றி வழிபடலாம். ஒருவேளை இந்த குழந்தைகள் எல்லாம் உள்ளூரிலேயே இருந்தால், அந்த கன்னி தெய்வத்தின் பதி இருக்கக்கூடிய ஊரிலேயே இருந்தால் அவரவர் வீட்டில் வைத்து வழிபடுவது என்பது மிகப்பெரிய குற்றமாகும். அந்த கன்னி தெய்வம் இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகை புரிந்து அங்கே அந்த தெய்வத்தை வணங்கி மனதார நீங்கள் வேண்டி விரும்பி கேட்டால் அந்த தெய்வம் உங்களுக்கு தர வேண்டிய அனைத்தையும் தரும். அதை விட்டுவிட்டு நான் என் வீட்டில் வைத்து வழிபடுகிறேன், நான் ஏன் அங்கே வர வேண்டும், என்னோடு தான் கன்னி இருக்கிறது என்று விவாதம் செய்பவர்களெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனமாகத்தான் நான் சொல்வேன். ஒரு தெய்வம் உன் ஊரிலேயே இருக்கிறது என்றால் அந்த தெய்வத்தை எங்கே எடுத்திருக்கிறதோ அந்த இடத்தில் போய் வழிபடுவதுதான் நீதி, சரி. அவ்வாறு வழிபடாமல் நான் இருக்கும் வீட்டில் வைத்து தான் தீபமேற்றுவேன், இங்கே தான் வழிபாடு நடத்துவேன் என்று கூறுவதெல்லாம் தவறு. வெளியூரில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வேண்டுமானால் தீபமேற்றி வழிபடலாமே தவிர உள்ளூரில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த கன்னி தெய்வத்திற்காக தீபமேற்ற வேண்டாம். மீண்டும் அடுத்த கேள்வியை கேட்டு பதிலளிப்போம். அடுத்து மூன்றாவதாக ஒரு கேள்வி, நம்ம கன்னியை முறைப்படி வாடகை வீட்டில் நம்ம எடுக்க முடியாது. ஒரு வாடகை வீட்டில் நம்ம குடி இருக்கிறோம், ஆனால் முறைப்படி எடுக்கலை. ஆனால் அந்த வீட்டு உரிமையாளர் அந்த வீடு அவங்களுக்கு ராசியாக இல்லை, இந்த வீடு அவங்களுக்கு திருப்தியாக இல்லை, நாங்கள் வேறு இடத்துல இடம் வாங்கி வீடை கட்டி அங்கே குடியேறலான்னு இருக்கோம், இல்லாட்டி வீட்டை விற்றுட்டு நாங்கள் வெளிநாடு போகலான்னு இருக்கோம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அந்த பட்சத்தில் நம்ம அந்த வீட்டை விலைக்கு வாங்கி நம்ம முறைப்படி கன்னி அந்த வீட்டில் எடுத்து நம்ம வழிபாடு பண்ணலாமா? இது ஒரு கேள்வி. உங்களுடைய மூன்றாவது கேள்விக்கான பதில், தாராளமாக அந்த வீட்டை உங்களால் விலைக்கு வாங்க முடியும் என்றால் விலைக்கு வாங்கலாம். அவ்வாறு விலைக்கு வாங்கி நீங்கள் வைத்து அங்கே கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுப்பதாக இருந்தால் எடுக்கலாம். ஆனால் விலைக்கு வாங்குவதற்கு முன்போ அந்த இடத்திற்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்தாலோ நாம் தான் அட்வான்ஸ் கொடுத்து விட்டோமே எடுத்து விடலாம் கன்னி தெய்வத்தை என்று எடுக்காதீர்கள். முறைப்படி பத்திரப்பதிவு முடிந்த பின்பு உங்கள் வீட்டிற்குள் கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் 4வது கேள்வியை கேட்டு பதிலளிக்கிறேன். அடுத்து 4வதாக ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம 2 வீலர்லையோ கார்லையோ கன்னி தெய்வத்தின் பெயரை எழுதி வச்சு நம்ம விருப்பத்தில் நம்ம எழுதி வைக்கிறோன்னு வைங்களேன். அப்படி எழுதி வைக்கும்போது அந்த கன்னி தெய்வத்தின் பெயரை வச்சோ இல்லை கன்னி இவங்க வீட்டில் இருக்குன்னு தெரிஞ்சு நம்மளுடைய எதிரிகள் அந்த கன்னி தெய்வத்தின் பெயரை வச்சு அந்த கன்னியை கட்ட முடியுமா? அதாவது முறைப்படி எடுக்காத பட்சத்தில், முறைப்படி எடுக்காமல் நம்ம கன்னியின் பேரை ஒரு வாகனத்தில் எழுதி வைக்கிறோம், நம்ம 2 வீலர்லையோ கார்லையோ எழுதி வைக்கும்போது நமக்கு பிடிக்காத எதிரிகள் அந்த கன்னியை கட்டணும்னு நினச்சி இந்த கன்னியின் பெயரை வச்சு அவங்களால கட்ட முடியுமா?
ஒரு காலம் முடியாது. கன்னியின் பெயரை வைத்து கன்னி தெய்வத்தை கட்டிவிட வேண்டும் என்று நினைத்தால் ஒரு காலம் முடியாது. நான் தெளிவாக கூறியிருக்கிறேன். ஒரு கன்னி தெய்வத்திற்கு பதி அமைத்த பிறகு அந்த கன்னி தெய்வத்தின் பதிக்குள் மந்திரவாதியை நீங்களே அழைத்து சென்றால் மட்டும்தான் அந்த கன்னி தெய்வத்தை பிடிக்க இயலுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் கன்னி தெய்வத்தை பிடிக்க இயலாது. அந்த வீட்டிற்குள் வெளியே நின்று, அந்த பதிக்கு வெளியே நின்று அந்த கன்னி தெய்வத்தை பிடித்து விடலாம், கெட்டிவிடலாம் என்று கனவு காணலாமே தவிர நினைவாக அதை செய்துவிட முடியாது. முறைப்படி எடுக்காத பட்சத்தில் வேண்டுமானால் அந்த கன்னி தெய்வத்திற்கு பிரச்சனை வருமே தவிர முறைப்படி எடுத்து உண்மையாக நீங்கள் வழிபட்டு வந்தால் நிச்சயமாக பிரச்சனை வராது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபாடு செய்யுங்கள். கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த பதிக்குள் தேவையில்லாத நபர்களையெல்லாம் அழைத்து செல்லாதீர்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை. அன்னை வணக்கம். வள்ளியூரில் இருந்து பாலா. ரூபனிசா லைசால் அத்தை அவர்களின் ஆசீர்வாதத்தால், லைசால் அண்ணன் உங்களின் ஆசீர்வாதத்தாலும் நல்லபடியாக கன்னியை எங்கள் வீட்டில் எடுத்து விட்டோம். எடுத்து எங்கள் அம்மாவிடம் வந்து நான் வந்துவிட்டேன் பா, இருந்தாலும் நீங்களும் வந்து எங்கள் வீட்டிற்கு வந்து பார்க்கிறேன் என்று சொன்னீர்கள். அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன். ஒரு நல்ல பதிலை தாருங்கள். கன்னி தெய்வம் துணை. இப்படிக்கு பாலா, வள்ளியூரிலிருந்து. அன்பு சகோதரரே, உங்களுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் 2 முறை உங்களை தொடர்பு கொண்டேன். 2 முறையும் இரவு 10 மணிக்கு மேல் தான் தொடர்பு கொண்டேன். என்னுடைய வேலைப்பளு அப்படி. ஒவ்வொரு நாளும் என்னை தேடி வரும் பிள்ளைகளுக்கு கன்னி தெய்வத்தை பற்றி எடுத்துரைத்து வாழ்ந்து கொண்டிருப்பதால் நேரம் அவ்வளவு எளிதாக எனக்கு கிடைத்து விடுவதில்லை. தொழிலையும் பார்க்க வேண்டும், வருமானமும் வேண்டும். இதுபோக கன்னி தெய்வங்களையும் ஒவ்வொருவர் எடுத்து வழிபட வேண்டும், அதற்கு வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும் என்று ஓடோடிக்கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஃபோன் போடும் பொழுதெல்லாம் நீங்கள் கூறும் ஒரே வார்த்தை, அம்மாவும் அப்பாவும் தூங்கிவிட்டார்கள் என்று கூறுகிறீர்கள். ஆம், அதை நான் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். வயதானவர்கள் இரவு நேரத்தில் முன்கூட்டியே மாத்திரைகளை சாப்பிட்டுவிட்டு படுத்து விடுகிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டபடியினால் நான் உங்கள் இல்லத்திற்கு வர முடியவில்லை. நிச்சயமாக பகலில் வரும் வாய்ப்பு கிடைத்தால் 100% வருவேன். உங்கள் வீட்டுக்கு மட்டுமல்ல, நாகர்கோயிலில் கூட ஒரு குழந்தைக்கு எடுத்து கொடுத்தோம். பின்பு அந்த குழந்தை அந்த கன்னி தெய்வத்தை எடுத்த பின்பு என்னை தொடர்பு கொள்ளவே இல்லை. அன்பு பிள்ளையே, உன் வீட்டிற்கு நான் இன்னும் வரவில்லை. உன் பெயர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆகவே உன் கன்னி தெய்வம் இந்த பதிவை உனக்கு காட்ட வேண்டும். நீ இந்த பதிவை பார்க்க வேண்டும். பார்த்துவிட்டு நீ என்னை தொடர்பு கொண்டால் நிச்சயமாக நான் உன்னுடைய வீட்டிற்கு வருகை புரிந்து அங்கே கன்னி தெய்வம் எவ்வாறு வந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு உங்களிடம் சொல்ல வேண்டியதை சொல்லி பின்பு நான் விடைபெற காத்திருக்கிறேன். உன்னுடைய வீட்டிற்கு நான் வர வேண்டும் தாயே. நீ இந்த பதிவை பார்த்தவுடன் என்னை தொடர்பு கொள்ளவும். கிட்டத்தட்ட 4 மாதம் இருக்கும் என்று நினைக்கிறேன் கன்னி தெய்வத்தை எடுத்து. அவருடைய சகோதரன், கணவன் மற்றும் அந்த பெண் 3 பேரும் என்னை வந்து பார்த்தார்கள். நானும் வழிகாட்டினேன். என்னால் அந்த வீட்டிற்கு செல்ல முடியவில்லை. ஆனால் செல்வதற்கு இப்பொழுது தயாராக இருக்கிறேன். எந்த வேலை இருந்தாலும் சரி ஒதுக்கி வைத்துவிட்டு நாகர்கோவிலுக்கு வந்து அந்த குழந்தையின் வீட்டிற்கு வர காத்திருக்கிறேன். நீங்கள் இந்த பதிவை பார்த்தவுடன் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களிடத்தில் நான் பேச காத்திருக்கிறேன். பேசிவிட்டு உங்கள் இல்லத்திற்கு வருகிறேன். மகிழ்ச்சி உறவே, பல நாட்களுக்கு பிறகு இங்கே கன்னி தெய்வத்தை பற்றி பேசியிருக்கிறேன். மீண்டும் தொடர்ந்து கன்னி தெய்வத்திற்கு பதிவு போட வேண்டும் என்பது என் ஆசை. வேலைப்பளு காரணமாகத்தான் என்னால் வர முடியவில்லை. இனி வரும் காலங்களில் தொடர்ந்து வருவதற்கு கன்னி தெய்வங்கள் எனக்கு துணை புரிய வேண்டிக் கொள்கிறேன். அனைவரும் மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கன்னி தெய்வத்தின் துணையோடு இந்த வாழ்க்கையில் வாழ உங்களை மனதார வாழ்த்துகிறேன். வெற்றி நிச்சயம். கன்னி தெய்வத்தின் பிள்ளைகளுக்கு வெற்றி நிச்சயம். எந்த ஒரு காரியத்திலும் மனம் தளராதே, தைரியமாக இரு. எந்த நேரமும் அந்த கன்னி தெய்வம் உனக்கு துணையாக இருப்போம். அந்த உண்மையான சக்தி உன்னை வாழ வைக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் நாளை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.